வெல்கம் டு டேக் குக்கிங். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரேஷன் கார்டில் குழந்தை பெயர், புது உறுப்பினர் பெயரை எப்படி சேர்க்கறது அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப்சைட் அட்ரஸ் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. பதிவு செய்யப்பட்ட பயனாளர்னு வரும். அதுல வந்து ரேஷன் கார்டோட இணைச்சிருக்க போன் நம்பர் உள்ள வந்து கொடுத்துருங்க. கீழே வந்து கேப்சா இருக்கும், அதை வந்து ஃபில் பண்ணிட்டு பதிவு செய்யுன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து ஓடிபி வந்து உங்க செல்லுக்கு வரும். இது வர்றது கொஞ்சம் நேரம் ஆகும். அதை உள்ள டைப் பண்ணிட்டு பதிவு செய்ய கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்கள் கார்டு நம்பர் என்ன, சிலிண்டர் என்ன, ஃபோன் நம்பரு, உங்கள் உறுப்பினர் எவ்வளவு எல்லாமே வந்துடும். அதில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அட்டை பிறழ்வுகள் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே டாப்ல வந்து புதிய கோரிக்கை, அட்டை பிறழ்வுகள் புதிய கோரிக்கைன்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்க. அந்த பக்கத்துல குடும்ப தலைவரோட பெயரு, குடும்ப அட்டை எண், நியாய விலக்கடை குறியீடு எல்லாமே வந்துடும். அதுக்கு கீழே வந்து சேவையை தேர்வு செய்யணும் இருக்கும். அதுல வந்து உறுப்பினர் சேர்க்கைன்னு ரெண்டாவது இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும், குடும்ப உறுப்பினர் சேர்க்கைன்னு சொல்லிட்டு. அதுல வந்து நேம் கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி, குழந்தை பேருனா பர்த் சர்டிபிகேட்ல இருக்கிற மாதிரி பெர்ஃபெக்டா கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் வந்து இங்கிலீஷ்ல கொடுக்கணும், இங்கிலீஷ்ல டைப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது நேம் வந்து தமிழ்ல. நீங்க டைப் பண்றதை விட விர்ச்சுவல் கீபோர்டு ஒன்று வரும், அதில் நீங்க செலக்ட் பண்றது கொஞ்சம் நல்லது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பாலினம் அப்ப என்ன வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க. குடும்ப தலைவருக்கு வந்து நீங்க ஆட் பண்ற உறுப்பினர் வந்து என்ன உறவு வரவர்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சின்ன குழந்தைய வந்து ஆட் பண்றேன். ஸோ வந்து மகன் ஆட் பண்றேன். குழந்தைன்றதுனால வந்து என்கிட்ட ஆதார் கார்டு இல்லை. 5 வயசுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு கிடைக்கும். ஸோ நான் வந்து பிறப்பு சான்றிதழ் செலக்ட் பண்றேன். நீங்க வந்து ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா, வளர்ந்தவங்க இருந்தா, கல்யாணம் பண்ணி வர போனுங்க அப்படின்னா ஆதார் கார்டை வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிட்டு ஆதார் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணலாம். நான் வந்து பிறப்பு சான்றிதழ் கொடுக்குறேன். இப்போ அந்த ஃபைலை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். அது வந்து டெஸ்க்டாப்லயோ இல்லை முக்கியமான இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது உங்கள் ஃபோனில் கூட நீங்கள் பண்ணலாம். ஃபோனில் எந்த பிளேஸில் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து 1 MB அந்த ஃபைல் இருக்கிறது அவசியம். ஸோ அந்த அளவுக்கு சுருக்கிக்கோங்க. நான் ஆதார் கார்டு மூலமாக நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா ஆதார் கார்டை வந்து உள்ளே கொடுக்குறேங்க. பதிவேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து அப்லோட் ஆகிக்கிறோம். சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. 5 வயதுக்கு மேற்பட்ட உறுப்பினர் நீங்க ஆட் பண்ணணும்னீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஆதார் வேணும். 5 வயதுக்கு கீழே வேணா நீங்க வந்து பிறப்பு சான்றிதழ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு உறுப்பினரை சேர்க்க பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா அதே ஃபார்ம் ஓப்பன்ல தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஆட் இருக்கும், வரிசை எண் 1, பெயர், பாலினம், வயசு, உறவு எல்லாமே வந்துடும். அதை வந்து திருப்பி ஏதாவது சின்ன ஆட் பண்ணணும், வேற ஏதாவது மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னா திருத்தன்றது வேணும் அப்படின்னீங்கன்னா நீக்கன்றது கீழே வந்து செக் பாக்ஸ் ஒன்று இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படின்றது கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சது. இதுல வந்து தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது, உறுப்பினர் சேர்க்கைன்றது வந்துருச்சு. கீழே வந்து குறிப்பு எண்ணுன்றது, அந்த எண்ணு ரொம்ப முக்கியம். நீங்க அடிக்கடி வந்து அது கரெக்டா ஓகே ஆயிடுச்சா அதை அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து அந்த குறிப்பு எண் மூலமா வந்து நீங்க பாத்துக்கலாம். அது எப்படின்னு சொல்றேன். முகப்புக்கு செல்லன்னு இருக்குல்ல, அதான் நம்ம வந்தோம்ல மொதல் பேஜுக்கு. இந்த கார்டில் வந்து புதிய உறுப்பினரை சேர்த்தோடனே அது ஆன்லைன்ல மட்டுமே வந்து அப்டேட் ஆகும். அவங்க கார்டில் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னீங்கன்னா வீட்டுக்கு அது வராது. வீட்டுக்கு போஸ்ட்ல ஆதார் கார்டு மாதிரி வராது. நீங்க தாலுகா ஆபீஸ் இல்லைன்னா கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு அந்த பழைய கார்டு நீங்க நம்பரை கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஓடிபி ஒன்று வரும். அதை பார்த்து சொன்னா போதும், உங்களுக்கு புது கார்டு வந்து 30 ரூபாய் அடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த பேஜுக்கு போயிட்டு கீழே போயிட்டு பாத்தீங்கன்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் இருக்கும். அதுக்கு அடியில வந்து அட்டை தொடர்பான சேவை நிலையை அறியன்றது, அதை கிளிக் பண்ணுங்க. குறிப்பு என்னன்னு இருக்குல்ல, அந்த எண்ணை வந்து உள்ள கொடுத்துருங்க. பதிவு செய்யன்றதை கிளிக் பண்ணிருந்தீங்கன்னா இப்போ என்ன ஸ்டேட்டஸ், அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரம், அதாவது 3 நாளைக்குள்ள வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆட் பண்ணுறதும் ஆட் பண்ணிட்டு இல்லை நிராகரிக்கிறதா நிராகரிச்சு சொல்லிடுவாங்க.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏதாவது சந்தேகம் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.